ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் 3வது நாள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சாயந்தரமாக முத்தெல்லாம் வாசல்லாம் குட்டி தொளிச்சிட்டு கோலம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி கோலம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஸ்டார் கோலம் மட்டும்தான், வேறு கோலம்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். புள்ளி வச்சு தான் போட தெரியும். சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு கோலத்தை போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு டக்குன்னு போட்டு முடிச்சிடுவோம். ஏன்னா சின்னதாக தான் போட்டேன், சாயந்தரம் தானே, அதனால் குட்டி குழம்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்கா சூப்பராக குழம்பு போடுவாள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக போடுவாள். ஆனால் நம்மளுக்கும் குளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் சின்னதாக போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இதில் வந்து மஞ்சள் சிவப்பு கலரும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஃபுல்லாக வச்சு விட்டாச்சு. கோலம் சின்னதாக போட்டாலும் டெக்கரேஷன் முடிச்சு விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஞ்சள் கலர் பொடி, அதுக்கு மேலே வந்து சிவப்பு கலர் பொடி. கலர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கொஞ்ச நேரம் அதனால் சிம்பிளாகவே இந்த 2 கலர் மட்டும் புள்ளி மாதிரி வச்சு விட்டாச்சு. என்ன விசில் அடிக்க? மைசாலாம் கோலம் போட்டானா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலத்துக்கு 1/2 கிலோ பொடி காலி ஆயிரும் மைசாவுக்கு. அப்படி போடுவோம் மைசா. என்ன மைசா இது? யாரு? அப்படியே போட்டு முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாசல்லையும் அப்படியே படியிலையும் போட்டேன். படியிலையும் சிம்பிளாக அதுக்குள்ளேயும் நல்ல தண்ணி கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் தான் வாங்குவோம், அதனால் போய் அதுவும் பிடிச்சிட்டு வந்தோமா. இன்னும் உள்ளே தூக்கி வைக்கலை. இப்போ போட்டு முடிச்சுட்டு அப்புறம் தூக்கி வச்சுக்கிறோன்ட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அப்புறம் திரி போட்டு எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தள்ளி போட மகிசாயிருன்னு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதில் வந்து திரி போட்டோம். திரி நேற்று 2 நாளாக போட்டதுமா, அதனால இதாகிடுச்சு. புது திரி மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. திரியெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் வந்து காலையில் வச்சு சாம்பார் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டு வந்து அது எங்களுக்கு இங்கே ரெடி பண்ணிடலான்ட்டு எல்லாமே வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ கப் பாருங்கள், இந்த கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டீ கப். விளக்கு போடுறதுல அழகாக இருக்கும். திரி எல்லாத்துக்கும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மைசாக்கெலாம் இன்னும் விளக்கு அந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வருவா படிப்பா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சாமி பண்ணும் இதெல்லாம் வந்து மைசா பண்ணவே மாட்டான். அதனால் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணேன். குட்டி கோலத்தில் வச்சோடனே விளக்கு வச்சோடனே அழகாகிடுச்சு பாருங்கள். நல்லா ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. டெய்லி வைக்கலாம், டெய்லி வச்சாலும் அழகாக இருக்கும். அப்படியே வாசல்லே வெளியில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வைக்கணும். அதனால் வெளியில் முதல்ல முத்தத்தில் வச்சுட்டு அப்படியே படியிலே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வரிசையாக வச்சுட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே நல்லா நீட்டாக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாசல் ஃபுல்லாக கோலம் போடவே அழகாயிட்டு. இல்லை ஆகாசே, இது 2 விளக்கு வந்து ஆகாஷ் இட்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். வாசல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வச்சு இந்த விளக்கு வந்து நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வாசலில் 2 இதுவும் வைப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் கொஞ்சம் காற்றடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் விளக்கு தான் அமருது. கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் அமரமாக இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் சரி பற்ற வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு விளக்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆகாஷ் காட்டுறாங்களாம் வீடியோவில். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க அழகாக இருந்தது. ஆனால் நிறையா மாடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம ஊர் சைடெலாம் இந்த மாதிரி விளக்கே தான் வந்துருந்துச்சு. வாசல் ஃபுல்லாக விளக்கு ஏற்றி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூமில் வந்து விளக்கு பார்த்து வைக்கலாம்.
வீட்டுக்குள்ளேயும் மைசா வந்து விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்தா நம்ம போய் திரியை போட்டுட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். இதில் வந்து அந்த டீ கப் வச்சு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் எங்கே? அது விளக்கி வச்சிட்டேன். எண்ணெய் பாட்டில் வைக்கிற ட்ரே. அது வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன், 20 ரூபா. அது நல்லா இருக்குல்ல. அப்படியே வீட்டுக்குள்ளே பத்தாதைக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குத்து விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாமி மாலைக்காரிக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பத்தி சூடெல்லாம் பார்த்தாச்சு. விளக்கெல்லாம் வெளியே வச்சு பார்த்தாக்கல ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி இந்த சின்ன இது மட்டும் வச்சு பார்த்தாச்சு. இந்த மண்சட்டி விளக்கு மட்டும் வச்சு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம மாலைக்காரிக்கு வந்து 2 மண்சட்டி விளக்கு, 1 நெய் விளக்கு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குத்து விளக்கும் ஏற்றியாச்சு. சாமி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேர்த்தையும் ஆளையே காணோம் ஃப்ரெண்ட்ஸ். விளாட போயிட்டாங்க, ஆகாஷும் இசானாவும். இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக சூழ்ந்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அங்கே செய்ய போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆகாஷ் இப்பொழுது பூசையை வாங்கி கொண்டிருக்கான். சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே கிளம்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கே வரல. சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி இப்படி சாமி கும்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கடுத்து வெள்ளி செவ்வாய் கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நாள் அன்னைக்கு கும்பிடுவோம். அதனால் சிம்பிளாக நீட்டாக கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரம் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். பத்தி நல்லா சாமியை கும்பிட்டுட்டு முடிச்சாச்சு. மைசா மணி அடிக்கிறத பாருங்கள். இங்கே சாமி கும்பிட அடிக்க சொன்னால் வீடியோ கிடச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லா சாமியும் கும்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூந்து செய்கிறதுக்காண்டி அஜய் வந்து கொண்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேலே போய் வைக்க சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பராக சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மைசா விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.